ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் சன் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2025 ஆண்டு ஆங்கில ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 பிறக்க போகுது. நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கும். 2025 அப்படின்னு வரும்போதே ஒரு சிறந்த முத்திரையோடு இந்த ஆண்டு ஆரம்பிக்கிறது. அது என்ன முத்திரைன்னு பார்த்தீங்கன்னா 2025 கூட்டுத்தொகைக்கு தான் நான் பெரிய முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்கிறேன். 2025 கூட்டி பார்த்தீங்கன்னா 9ஆம் எண் வரும். இந்த எண்ணியல் சாஸ்திரம் பேசுகிற போது இருக்கிற எண்களிலேயே உயர்ந்த எண்ணாக 9ஆம் எண்ணை பார்க்கிறோம். அந்த 9ஆம் எண்ணிலே பிறந்தவர்கள் வாழ்க்கையில் ஒன்று உச்சத்தில் இருக்கிறார்கள், இல்லாவிட்டால் மிக படு பாதாள வீழ்ச்சியில் இருக்கிறார்கள். இரண்டுமே இருக்கு. மிக கவனமாக செல்லக்கூடிய பாதை, நம்ம ரொம்ப பாசிட்டிவா போறேன் அப்படின்னு போகக்கூடியவர்கள் உச்சத்தை தொடுவார்கள். யார் ஆபத்துக்குரியவர்கள், நம்ம யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நபர்கள் அப்படி முறைப்படி வாழ்கிற போது அந்த வாழ்க்கை உச்சத்தை தொடுகிறது. சில பேரால ஆபத்து வந்து வாழ்க்கையில் விழுந்தவங்களும் இருக்காங்க. அந்த 9ஆம் என்னுடைய அமைப்பு. இந்த ஆண்டு அந்த 9ஆம் எண் என்ற அந்த கூட்டுத்தொகையில் இந்த ஆண்டு பிறப்பது என்பது நமக்கு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கொள்றோம். இந்த ஆண்டு மிகச்சிறந்த நன்மைகளை நமக்கு தரப்போகிறது. எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, சார் மேஷ ராசிக்காரங்களுக்குன்னு என்னைக்குமே ஒரு வேகம் இருக்கு. வாழ்க்கையில எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம். பல நேரங்கள்ல இந்த மேஷராசிக்கு சனி பகவான் நல்லா இருந்துட்டாங்கன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்கு. சில பேருக்கு ஜாதகத்துல சனி பகவான் ராசியில உட்கார்ந்துருப்பாரு. மேஷராசிக்காரர்களுக்கு சனி நீச்சமாக இருக்கும். இல்லாவிட்டால் இவர்களுடைய வாக்கு ஸ்தானத்தில் சனி உட்கார்ந்துருப்பார். அவர்களெல்லாம் வாயை கொடுத்து வம்பல மாட்டிக்கிட்டவங்க பல பேர் இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையை கூட தொலைத்தவர்கள், சொத்தை தொலைத்தவர்கள் பல பேர். ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுதுன்னா, உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. அப்படிங்கிறதுனால ஒரு உங்கள் வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டு. ஒரு முகம் பார்த்தீங்கன்னா லாபத்துல சுக்கிர பகவான், இன்னொரு புறம் தனஸ்தானத்துல குரு பகவான், பணத்தை தரக்கூடிய 2 கிரகங்களும் உங்களை சப்போர்ட் பண்றாங்க. அப்போ 2025 நல்ல பண வருமானம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசி அடுத்து தொடப்போகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே அந்த குரு பகவான் இருக்கார். அப்போ நல்ல பணப்புழக்கம், பணம் இருக்கும். ஆனால் குரு பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால உங்கள் பணத்தை பத்திரமாக வச்சுக்கிடணும். உங்களை ஏமாற்றுவதற்கு, உங்களை ஏமாற்றி பணம் பறிப்பதற்கு, உங்கள் பொருளை செலவு செய்ய வைப்பதற்கு பல முயற்சிகள் நடக்கும். ஆன்லைன் மோசடியில் மாட்டிடக்கூடாது. சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் பிள்ளைகள்கிட்ட பணத்தை கொடுத்தேன், அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிடுவாங்கன்னு நினைச்சேன், என்னை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம்ஸ்ல போய் சேருவீங்க, முதியோர் விடுதிகள்ல. அங்க உங்கள்ட்ட பணத்தை வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் நல்ல முறையாக உங்களை பாதுகாக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் ஹோமான்னு பார்த்து சேருங்க. ஏன்னா எங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லைங்க, நாங்க நினைச்சபடி இல்லைங்க, எங்க பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க பேர்ல சொத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க, செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு உண்டு. குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ். 7.5 சனி ஆரம்பிக்க போகுது பாருங்க. 7.5 சனி ஆரம்பிக்க போதுனாலே சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரவங்கள் இருக்கும், சிலருக்கு சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதெல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் பார்க்க வேண்டியது. நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஷராசிக்காரங்களுக்கு வேலை மாறப்போகுது. நீங்க பார்த்துட்டு இருக்கிற வேலையிலேருந்து வேறு வேலை மாறப்போகிறது. நிறைய பேர் ஃபாரின் போகணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுக்கெல்லாம் இது பொற்காலம், வெளிநாட்டு வாய்ப்பு கைகூடி வந்து. மேஷராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி வந்து சேரும். அதுவும் இந்த புதன் பகவான் பாக்கியத்தில் இருக்கிறதுனால மேஷராசிக்காரங்க பல பேர் புதுசா தொழில் துவங்குவீங்க. இந்த காலகட்டத்தில் 2025 ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான், உங்களுடைய தைரிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், 2 பேரும் 9ஆம் இடத்திலே சேர்ந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியான வளர்ச்சி, பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி, உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தன்மை, இதெல்லாம் கொடுத்துரும். அதே மாதிரி புதன் பகவான் பாக்கியத்தில் இருக்கிறது என்ன விசேஷம், படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்
வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் மிகச்சிறந்த முறையில கைகூடி வரும். ஆனா பொதுவா தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தூக்கம் இல்லையே அப்படின்னு தவிக்கக்கூடியவங்க, நான் நினைச்சபடி என்னுடைய பிள்ளைகள் இல்லையேங்கிற ஒரு கவலை, நாங்க ஆசையா என் பிள்ளைகளை வளர்த்தீரே, ஆனா என்னுடைய பிள்ளைகள் எங்களை சரியா கவனிக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸுடைய, மேஷராசி பேரண்ட்ஸுடைய கவலை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கார். அப்படிங்கும்போது நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம், புதிய சொத்து வாங்குகிற போது இந்த ஆண்டு ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேர் பிளாட் வாங்குவீங்க, அது வாங்கலாம், அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கலாம். ஆனா தனியா வீடு வாங்க போறோம் சார் அப்படிங்கிறவங்க, இல்ல நிலம் வாங்க போறீங்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாம எதுவும் வாங்கிறாதீங்க, அது பார்த்துக்கோங்க. இந்த ஆண்டு அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சி காத்திருக்கிறது. ஆக மேஷராசிக்காரங்களுக்கு மிக்சட் பலன்களாகவே இந்த ஆண்டு இருக்கு. 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருந்து ஆண்டு துவங்குவதனால் நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது பண விவகாரங்களில் எச்சரிக்கையா இருங்க. செகண்ட் ஆஃப் அதுவும் பணப்புழக்கம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அப்படி கொஞ்சம் கையை பிடிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும்ங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூரணம். யாரை வழிபட்டா எங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னா குலதெய்வ வழிபாடு தான் முக்கியம். பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டு நீங்க காண்பீங்க. அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் வழிபாடும் உங்களுக்கு அற்புதங்களை அள்ளித்தரும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, 2025 ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது? ரொம்ப நாள் கனவுகள் எங்களுக்கு இருக்கு, அந்த கனவுகள் வெற்றி பெறுமா? நாங்க பார்க்கக்கூடிய வேலையில நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறோமே, இந்த கஷ்டங்கள்ல இருந்து எங்களுக்கு நிவர்த்தி உண்டா? இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுடைய கேள்வி. சார் வீட்டில் உட்கார்ந்துருக்கேன் சார், வேலை இல்லாமல் இருக்கேன், ஆனா பொருளாதார ரீதியா எனக்கு பெரிய செலவுகள் வந்துகிட்டு இருக்கு, இந்த செலவுகளை நான் சமாளிக்க முடியுமா? ஹெல்த் ரீதியா சில ப்ராப்ளங்களை போன வருஷம் பார்த்துட்டேன் சார், அதுலேருந்து எனக்கு ஒரு நிவாரணம் கிடைக்குமா? இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்குறீங்க. 2025 கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சிறந்த வெற்றியை தரக்கூடிய வருஷமாக தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். ரொம்ப முக்கியமான நம்ம பார்க்கணும். இந்த சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை என்பது பொருளாதார ரீதியா ஒரு பெரிய வளர்ச்சியை ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது. இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில மிகப்பெரிய பண வசதியை தரக்கூடியவன் குரு பகவான். அந்த குரு பகவான் ராசியில உட்கார்ந்து வருடம் துவங்குது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பணம் சேரக்கூடிய வருஷம் இந்த வருஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணுமே. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியில இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது சிலருக்கு தேவையில்லாத அவமானங்கள் படுவது, ஹெல்த் ரீதியா சில பிரச்சனைகளை சந்திப்பது, லிவர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு சிலருக்கு இருக்குதே, அப்படி கொடுப்பாரு அவரு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கிட்னி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் நிறைய ரிஷபராசிக்காரங்க வேலையை விட்டு மாற போறீங்க. உங்களுக்கு பெரிய யோகம். ராசிக்கு லாபத்திலே சனி பகவான் இந்த ஆண்டுடைய மார்ச் மாதம் 29ஆம் தேதி இரவு 11 மணி 1 நிமிஷத்துக்கு பயிற்சி அடைய போறார். அந்த பயிற்சிக்கு பிறகு வேலையில உச்ச நிலையை தொடக்கூடிய ராசிகளில் ஒன்றாக ரிஷபராசிக்காரங்க இருக்க போறீங்க. அந்த சனி பயிற்சி என்னவெல்லாம் பலன்களை தரப்போகுதுன்னு நான் தனித்தனி வீடியோவா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க போய் பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புல மிகச்சிறந்த சாதனைகளை நீங்கள் படைக்க போகிற ஆண்டு 2025. ஆனா 3ஆம் இடத்துல செவ்வாய் அவர் உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலை சரியில்லையே. ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். காம திரிகோண ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல இன்னொரு காம திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்ந்திருப்பது ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் விமர்சிக்கப்படலாம். உடன் பழகக்கூடியவர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். பெண்களால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படலாம். ஆகவே தவறான செயல்களில் ஈடுபடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரிஷபராசிக்காரங்களுக்கு அவசியம். இதுல குரு பகவானுடைய பெயர்ச்சி மே மாதம்
14ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அவர் பயிற்சி அடைந்த பிறகு உங்க வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகளை பார்ப்பீங்க. சரி, மக வாழ்க்கை பிரச்சனை, மக வாழ்க்கை பிரச்சனை, குடும்பத்துல கல்யாணம் வரல, கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்கல, பிள்ளைகளுக்கு சரியா வேலை கிடைக்கல, இப்படி எத்தனை புலம்பல்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு. உங்க பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குது. குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார்ந்த பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் முன்னேறி வரப்போறாங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அட்டமாதிபதி தனஸ்தானத்துக்கு போய் உட்கார போறார். அவர் லாபாதிபதியாக இருப்பதனால நல்ல லாபத்தை கொடுப்பாரு. அட்டமாதிபதி 2ஆம் இடத்தில் உட்காருகிற போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார வரவை கொடுப்பார். ஆனாலும் குடும்பத்திலே சில கருத்து மாறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த ஆண்டு வியாபாரிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் துவங்கக்கூடிய எண்ணம் பலருக்கு இருக்கும். கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பல கூட்டாளிகள், உங்களோட இருக்கக்கூடிய தொழில் கூட்டாளி உங்களை ஏமாற்றுவார், உங்களை விட்டு விலகி செல்வாருங்கிற அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால தொழில் கூட்டாளிகள் விஷயத்துல ரிஷபராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அடுத்த மாநிலத்துக்கு போய் நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேட்ல நல்ல ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கக்கூடிய நல்ல பொன்னான வாய்ப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. இன்னொரு புறம் பாருங்க, ஃபாரின்ல போய் ஒரு நல்ல வேலை பார்த்து இருக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உண்டு. கேது பகவான் 5ஆம் இடத்தை விட்டு விலகப் போகிறார். இந்த மாதம் மே 18ஆம் தேதி 4ஆம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார் அப்படின்னு சொல்லும் போது, சில பேர் திருமணத்தில் விவாகரத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கீங்க. அந்த விவாகரத்து விஷயங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். கணவன் மனைவி மீண்டும் அந்யோன்யமாக ஆகப் போகிறீர்கள். அட்லீஸ்ட் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிய மாட்டோம், விவாகரத்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிற எண்ணமாவது உங்களுக்குள்ள வரும். நாளில் உள்ள கேது அப்படி உங்களை காப்பாற்றுவார். ஆனால் அம்மாவுடைய ஹெல்த்தில் சில பாதிப்புகள் இருக்கும், தாயாருக்கு சில மன வருத்தங்கள் இருக்கும். உலகத்தில் உயர்ந்த உறவு அம்மாங்கிற உறவு. அந்த தாயாருடைய மனது வருத்தப்படாம நீங்க பார்த்துக் கொள்வதும், பெற்ற தாய்க்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. 3ல் செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நீச்ச கோலத்தை பார்க்கும்போது, பழைய சொத்துக்களை விற்க போறீங்க. பழைய சொத்துக்களை வித்துவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்கள் முன்னோர் சொத்துக்களை வித்துட்டு புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகம் இருக்கு. இப்படி பல நன்மைகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த ஆண்டு முழுவதும் கண்காணிக்கப்படுவீர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 10ல் சுக்கிரனும் சனியும் இருந்திருக்கிறார்கள். அதாவது இந்த சிசிடிவி கேமரா போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க சொல்லுவாங்க பாருங்க, அப்படி நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் இந்த ஆண்டு. அது வேலை செய்யும் இடமாக இருக்கட்டும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களை இன்னொருவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க நடந்துக்கணும். இந்த ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சி வருமா அப்படின்னா, அற்புதமான வளர்ச்சியை நீங்க சந்திக்க போறீங்க, அதுல சந்தேகம் இல்லை. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சங்கரன் கோயில் கோமதி அம்மன். அவ வெள்ளி பாவாடையிலே தரிசனம் தரக்கூடிய அந்த கோலத்திலே அவளை சென்று தரிசனம் செய்யுங்கள். வெள்ளி பாவாடை தங்கப்பாவாடையில் சென்று அம்மன் காட்சி தரக்கூடிய அந்த கோலத்தில் கோமதி அம்மனை தரிசனம் செய்கிற போது மிகப்பெரிய வெற்றிகள் தேடி வரும். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, 2025 பொற்காலமாக யாருக்கு அமையும் அப்படின்னு கேட்டா, பொற்காலமாக அமையக்கூடிய ராசியிலே மிகச்சிறந்த ராசியாக மிதுன ராசி இருக்கு. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு புதன் பகவான் தான் அதிபதி. அந்த புதன் பகவான் 7ஆம் இடத்திலே முதல் நாளே போய் உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் தைரிய ஸ்தானாதிபதியும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கோலம் அழடா அற்புதம். 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சங்கமிக்கிறாங்க பாருங்க. உங்களுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டுல உங்களுடைய தைரியத்தினால் பல காரியங்களை சாதிப்பீங்க. இந்த ஆண்டு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கும். எந்த வாய்ப்பையும் விடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளினால் சமுதாயத்தில் மிகப்பெரிய இடத்தை நீங்கள் பெறப்போகிற அற்புதமான வருஷம் இந்த வருஷம். புதிய புதிய வாய்ப்புகள் வரும். நீங்க ஒரு கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க ஒரு படிப்பு படிக்கக்கூடிய மாணவராக இருந்தால் இந்த மாணவருக்கு புதிய புதிய படிப்புகள் பற்றிய வாய்ப்புகள் கூடி வரும். எல்லாமே பயன்படுத்திக்கிறார். சென்ற ஆண்டு பலன்கள் சொல்கிற போதே நம்ம சொல்லியிருந்தோம், கல்வியிலே பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஆண்டு இறுதியிலே அரசாங்கம் அறிவிக்கிறது, கல்வியிலே மாற்றம். +2க்கு பிறகு
மாணவர்கள் அவங்க படித்த சப்ஜெக்ட்ல தான் டிகிரி எடுக்கணுங்கிறதுல வேற சப்ஜெக்ட் எடுக்கலாம்ங்கிற பெரிய மாற்றத்தை அரசு கொண்டு வந்திருக்கிறது. அப்படி கல்வியில இன்னும் பல மாற்றங்கள் இருக்கு. அதில் மிதுன ராசிக்காரர்கள் பலன் பெறப் போகிறீர்கள், புகழ் பெறப் போகிறீர்கள். இந்த ஆண்டை பார்க்கிற போது உங்களுடைய தனஸ்தானம், தன வாக்கு, குடும்பஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துருங்க. செவ்வாய் எப்படிப்பட்டவர்? லாபாதிபதி. நல்ல காசு பண லாபத்தை கொடுப்பார், அது உண்மைதான். ஆனால் 2ல செவ்வாய் இருக்கிற போது, அவர் நீச்சமாக இருக்கிற போது பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதுவும் 6 கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கார். எப்ப பார்த்தாலும் ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். இந்த நொறுக்கு தீனி சாப்பிடுவது உங்களுடைய வயிற்றை பாதிக்கும். அப்படிப்பட்ட அமைப்புகளும் இந்த ஆண்டு உண்டு. ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். இன்னொரு புறம் உங்கள் பேச்சை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். யாகாவாராயினும் நாகாக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். வள்ளுவர் சொல்றார், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுங்கிறார். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய வார்த்தை இது. அதனால உங்களுடைய பேச்சுக்களினால் நண்பர்களோடு பிரச்சனை வரலாம், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரலாம், பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பிரச்சனை வரலாம். எதற்கு நமக்கு பிரச்சனை? எல்லோரிடமும் இனிமையாக பேசுவோம். அப்படி இந்த ஆண்டுல இருந்துக்கோங்க. இந்த ஆண்டுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, 4ல் இருக்கக்கூடிய கேது பயிற்சி அடைந்து 3ஆம் இடத்துக்கு வராரு பாருங்க. 4ஆம் இடத்துக்கு கேது விலகுவது என்பதே உங்கள் வீட்டிலே அக்கம் பக்கத்து வீடுகளினால் உங்களுக்கு இருந்த பிரச்சனை, இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிலே இருந்த பிரச்சனை எல்லாமே நிவர்த்தியாக போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப் மே 18ஆம் தேதிக்கு பிறகு நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது. 3லே கேது பகவான் வந்து அமர்வது ஆண்டவனுடைய ஒரு அனுக்கிரகம். ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். உங்களுடைய செயல்களில் பிள்ளையாருடைய அனுக்கிரகத்தினால் வாழ்க்கையில மிகப்பெரிய புகழை நீங்கள் பெறக்கூடிய யோகம், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா அமைகிறது. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் சங்கமித்திருப்பது அற்புதம். வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம் கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு வருகிறது. பெரிய நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். ஒரு டூராவது போயிட்டு வருவோம்னு மிதுன ராசிக்காரங்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஆண்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதுவும் இந்த சனி பயிற்சியான பிறகு சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு போறாரு பாருங்க. உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். சார் வேலையில் எனக்கு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு சார், இனி நீங்க யாரை கண்டும் பயப்பட மாட்டீங்க, உழைப்பு தாங்க முக்கியம் அப்படின்னு இறங்குவீங்க. உழைத்தவர்கள் வாழ்க்கையில தோற்கிறது இல்லை, அது தெரியும் உங்களுக்கு. உங்களுடைய கடுமையான உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்த போறீங்க. கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்துங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது உங்களுக்கு புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லும், நல்ல வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த ஆண்டுல குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ள வரப்போறார். ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப நிறைய இருக்கும், ஆனால் புகழ் உங்களை தேடி வரும், பதவி உங்களை தேடி வரும், பட்டம் உங்களை தேடி வரும். வாழ்க்கையில் நினைத்த விஷயங்களில் எல்லாம் நீங்கள் வெற்றி காணப் போகிற அற்புதமான நேரம். மிதுன ராசி வெற்றி பெறாவிட்டால் வேறு எந்த ராசி வெற்றி பெறும்? அப்படிப்பட்ட அற்புதமான நேரத்தில் நீங்கள் இருக்க போகிறீர்கள். அதே மாதிரி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கூடி வரப்போற யோகம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. மிதுன ராசி வியாபார பெருமக்கள் 7ஆம் இடத்திலே புதன் பகவான் சூரியனோடு சேர்ந்து அரசு வழி ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு. நீங்க பண்ணக்கூட அது அரசு தொடர்புடைய ஒரு பிசினஸ் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணீங்கன்னா பெரிய லெவலுக்கு நீங்க வாழ்க்கையில் போவீங்க. நிறைய திட்டங்கள் தீட்ட போறீங்க, பெரிய வெற்றியை பெற போறீங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவர்களுக்கெல்லாம் உயர்வுகள் தேடி வரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகிறது. அப்ப நிறைந்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக மிதுன ராசிக்காரங்க இருக்கீங்க. நிறைந்த நன்மைகள் உங்களை தேடி வர என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுல எனக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் சார், என்ன செய்தா எனக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நேரம் கிடைக்கிற போது ஒரு முறை திருவாதவூர் சென்று மணிவாசக பெருமான் வழிபட்ட அந்த சிவனை வழிபட்டு விட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகள் வரும். நமச்சிவாயன் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று தினந்தோறும் சொல்லிக் கொண்டே இருங்கள். அற்புதம் அற்புதம். 2025 பல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள். எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்கள்ட்ட 2025ஆம் ஆண்டு பிறப்பதே கடகராசிக்காரர்களுடைய தயவில் தான் பிறக்குது. அது எனக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க அப்படின்னா, இந்த ஆண்டுடைய கூட்டுத்தொகை 9, அதன் அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் பகவானே கடகராசியில் அமர்ந்துதான் இந்த ஆண்டை உருவாக்குறார் அப்படின்னு சொல்லும்போது
கடகராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி பெருவெள்ளமான ஒரு ஆண்டாக 2025 அமைய போகுது. அது என்னங்க செவ்வாய்க்கு அப்படி ஒரு யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க யோகாதிபதியே செவ்வாய் தானங்க. இருக்கிற ராசிகள்ல உங்க ராசியை பாருங்களேன். எந்த ராசிக்காவது யோகாதிபதி ராசியில உட்கார்ந்து ஆரம்பிக்கிறாரான்னு பாத்தீங்கன்னா, கடகராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி ராசியில் அமர்ந்தே வருஷத்தை உருவாக்குறார். அப்ப நிறைய யோகங்களை தரப்போறார். என்ன சார் ஆரம்பமே அமர்க்களமா இருக்கே? ஆமா, அமர்க்களம் தான். ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. நல்ல தொழில் வளம். எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் கவிஞர் கேட்டார் பாருங்க. நீங்க சொந்த தொழில முன்னேற போறீங்க. இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவிற்கு தொழில் வளர்ச்சியை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது. சார் தொழில் செய்யறவங்களுக்கு அது சரி, நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? அதுதானே உங்க கேள்வி. உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். 10ஆம் இடம், அதன் அதிபதி செவ்வாய் பகவான். அவர் ராசியில உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லும்போது நல்ல வேலை வாய்ப்பு கடகராசி இளைஞர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க போகுது. அதுவும் கடகம் என்பது நீர் வீடு. ஆகவே கடல் தாண்டி சென்று வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்கு கடல் தாண்டி சென்று வேலைக்கு போவீங்க. ஃபாரின்ல போய் வேலை பார்க்குற யோகம் கூடி வருது. சார் அஷ்டமத்து சனி நடக்குது சார். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதே. நாங்க அகப்பட்டுக்கிட்டு முழிக்கிறோமே. வாழ்க்கையில வாழ்வதற்கு பணம் இல்லை, கையில காசு இல்லை. கையில வாங்கினேன், பையில போடல, காசு போன இடம் தெரியல. உண்மை. கடகராசிக்காரங்க கஷ்டப்படுறீங்க. அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை, துன்பத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு வருது. மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் உங்களுக்கு அட்டம சனியிலிருந்து பாக்கிய சனியாக மாறப்போகிறார். என்னென்ன புண்ணியங்கள் நீங்க பண்ணினீங்களோ அத்தனை புண்ணியத்தையும் அனுபவிக்க போறீங்க. அவ்வளவு பெரிய வளர்ச்சி கடகராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் போன பிறகு ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபாரின் போற யோகம். அப்படி ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக ஒரு இடத்துல நிலைச்சிருக்க முடியல. ஆபீஸ்ல வேலைக்கு போனா வேலையை விட்டு என்னைக்கு அனுப்பிச்சுவாங்களோன்னு பல பேர் பயந்தீங்க. இன்னும் சில பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கல்ல. வெளியே சொல்ல முடியாத ஒரு அவமானத்தோட தான் நீங்க வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த நிலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை. ஆக உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போன பிறகு நல்ல ஜாப் அமைச்சு கொடுக்க போறாரு. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதுல புதன் பகவானும் சூரியனும் சேர்ந்து 6ல. அப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல வேலை வாய்ப்பு. இந்த ஆண்டு அரசு வேலை பெறப்போகிற ராசிகளில் மிக முக்கியமான ராசி கடகராசி. நல்ல அரசு வேலை கிடைக்கும். சிலருக்கு இப்ப கால் பகுதிகளில் அடிபட்டுக்கிட்டு இருக்கும். இப்பவே கடகராசிக்காரங்க அப்படித்தான் இருந்துட்டு இருப்பீங்க. காலில் அடிபட்டக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. அதெல்லாம் விரைவில் குணமாக ஆரம்பிச்சிடும். அரசு வேலை தேடக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல ஜாப் அமைய போற அற்புதமான நேரம். நல்ல யோகமா இருக்கு. 7க்குரிய சனி 9ல போய் உட்கார போறாரு இந்த ஆண்டு. முதல் திருமணத்துல நிறைய பாதிப்புகளை கடகராசிக்காரங்க சந்திச்சிட்டீங்களே சார். வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் ஜெயிச்சோம் சார், வீட்டுல தோத்து போனோம் சார். வீட்டுல நுழையிறதே கஷ்டமா இருக்கு. கணவன் மனைவி சண்டையாவே எப்பவும் இருக்கு அப்படின்னு எவ்வளவு புலம்பிக்கிட்டு இருந்தீங்க. முதல் திருமணம் டைவர்ஸ் ஆயிருச்சு சார்ங்கிறீங்க பல பேர். உண்மைதானே? அப்ப 2வது திருமணம் எப்ப நடக்கும்னு கேட்கறீங்க பாருங்க. அதுக்குள்ள நேரம் இப்ப வந்துருச்சு. முதல் திருமணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கூடி வரப்போகுது. அந்த யோகம் இருக்கு. லாபத்துல குரு பகவான் வருஷம் துவங்கும் போதே லாபத்துல குரு பகவான் நல்ல ஒரு பண லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஆனா அந்த குரு வக்கரமா இருக்கிறத மனசுல வச்சுக்கிறோம். ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு ராசியாக கடகராசி இருக்கு. லிங்கை டச் பண்ணுங்க, உங்களுக்கு இருக்கிற பணத்தையும் பிடிக்கிட்டு போறதுக்கு கூப்பிட்டு காத்திருக்காங்க. ஆகவே எந்த லிங்கையும் டச் பண்ணி வைக்காதீங்க. அது வயதானவர்கள் மிகுந்த கவனமாக இருங்க. உங்களை ஏமாற்றி பறிக்கிறதுக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டோம் சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கு பல மோசடி பெருவழிகள் காத்திருக்கிறார்கள். கடகராசிக்காரங்க கண்டிப்பா எச்சரிக்கையா இருங்க. நல்லா இருப்பீங்க. இதுல செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனாலே இந்த ஆண்டு நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். அதுவும் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபடணும். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா சார்? நிச்சயமா இருக்கு. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு கவனமா இருக்கணும். ராசியில செவ்வாய் பகவான் நீச்சமாக அமர்ந்த ஆண்டு பிறக்கிறது. சனி பகவான் கும்பராசியிலிருந்து உங்களுடைய 2வது ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார். இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக இதய நோயை கொடுக்குது. பைபாஸ் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள், இதய அறுவை சிகிச்சை பிரச்சனைகளை கொடுக்கிறது. அதனால இதயங்களில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து கடகராசிக்காரர்கள்
இந்த ஆண்டு மெடிக்கல் அட்வைஸை முதலே எடுத்துக்கோங்க. ப்ரொஃபஷன் ரீதியா யாருக்கு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது? மெடிக்கல் படிக்கக்கூடிய மாணவர்கள், கடகராசி மாணவர்கள், ஹையர் எஜுகேஷன் காத்திருக்கக்கூடியவங்க. சார் நான் வந்து ஜென்ரல் சர்ஜரி படிச்சிருக்கேன் சார், நான் வந்து எம்டி படிச்சிருக்கேன், ஜென்ரல் மெடிசன் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹார்ட் ரிலேட்டட் படிப்புகள் படிப்பதற்கு இப்போ வாய்ப்புகள் கூடி வரும். அந்த மிகப்பெரிய புகழை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் கூடி வரும். இதய நோய் மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் இந்த ஆண்டு கிடைக்கும். அதே போல கிராபிக்ஸ் படித்தவங்களுக்கு புதிய வகை வேலை வாய்ப்புகள் இந்த ஆண்டு கூடி வர போகிறது. காமர்ஸ் படித்த மாணவர்கள் படிப்பில் இருக்கக்கூடிய தடையிலிருந்து அந்த தடையில் விலகப் போகிறது. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. மீடியா துறையிலே பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். லா படித்தவர்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். அப்படி இந்த ஆண்டு சொல்லிக்கிட்டே போகலாம். வியாபார பெருமக்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்திருக்கு. கடன் உதவி கிடைக்கும். அப்படி நல்லதொரு ஆண்டாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது. இந்த ஆண்டுல உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அந்த முருகப்பெருமான். சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. வீட்டு வாசல்ல அந்த ஷட்கோணம், அந்த கோலம் இருக்கு இல்லையா, அந்த கோலத்தை போட்டு இந்த முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். எல்லா வகையான நன்மைகளும் உங்கள் வீட்டில் நிலைக்கும். நீங்கள் நன்றாக வாழக்கூடிய ஆண்டாக 2025 அமையப் போகிறது. எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கு சார். எப்பவுமே சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுங்கிறாங்க பாருங்க, அது சிம்மராசிக்காரங்களுக்கு உள்ளதுதான். சிகரத்தை அடைந்தால் வானத்தை பாருங்கிறாங்க. அப்ப எப்ப பாருங்க வாழ்க்கையில அந்த ஒரு குறிக்கோள், எதையுமே பொறுப்பாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சுறுசுறுப்பு, சும்மா சோம்பி இருக்கிறது இல்லை. 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா அது முன்னக்கூட்டியே போய் நிற்கக்கூடிய ஆட்கள் யார் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களா இருப்பாங்க. நம்ம தயாரா இருக்கணும் இல்லைங்க, எது முன்னக்கூட்டியே நம்ம இருக்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். சிம்மராசிக்காரங்களுடைய குணம் ஒரு படபடப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஆண்டு சிம்மராசிக்கு எப்படி இருக்குங்க? சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. அந்த சனி பகவான் அட்டம ராசிக்கு போக போறார். அதை புரிஞ்சுக்கிடணும். 7ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்கும்போது என்ன ஒரு விஷயங்க, பெண்களுக்கு ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. மருத்துவம் படித்தவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வருகிறது, சந்தேகம் இல்லை. மிகப்பெரிய யோகங்கள் வருது. கைனகாலஜி சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிப்பதற்கு மாணவர்களுக்கு வாய்ப்பு வருது. கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி உருவாகுது. திரைப்படத்துறையிலே நடிகர்கள் நடிகைகள் புகழ் பெறப் போகிறீர்கள். நிறைய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. சரியான வாய்ப்புகள் கிடைக்காதவங்களுக்கு நாடகத்துறையிலே உயர்ந்த வாய்ப்புகள் இருக்கு. ஓடிடியிலே உங்கள் படங்கள் வெளிவந்து உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்க போகிறது. முதல்ல படம் கொஞ்ச நாள் தாங்க ஓடிச்சு, அப்படி சரியா ஓடலைங்கிறவங்களுக்கு மக்கள் மீண்டும் உங்கள் படங்களை பார்த்து உங்களை பாராட்டக்கூடிய காலம் வந்துகிட்டு இருக்கு. சிம்மராசிக்கு பாருங்க, கேது பகவான் 2லும் 8ல் ராகு பகவானும் இருக்கிறார். நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டீங்க. இப்ப இந்த காலகட்டத்தில் என்ன ஆக போகுது? ராசிக்குள்ள கேது வருகிறார், 7ஆம் இடத்துல ராகு பகவான் வருகிறார். என்ன ஒரு யோகம் பாருங்க. படிச்சு முடிச்சங்க, என் கூட படிச்சவங்க எல்லாம் ஃபாரினுக்கு போயிட்டாங்க, நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நான் ஃபாரினுக்கு போகணும்னு நினைச்சா வெளிநாட்டுல விசா விஷயத்துல மாற்றம்ங்கிறாங்க, பிரச்சனைங்கிறாங்க. அந்த நாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் இந்தியாவுக்கு திரும்ப வர வேண்டிய சூழ்நிலைங்கிறாங்க. எங்க பார்த்தாலும் இப்படி சூழ்நிலை வந்துருச்சுங்க. நான் என்ன பண்ணுவேன்? அதுதானே கேட்குறீங்க. உங்களுக்காக இறைவன் கருணை புரியக்கூடிய அற்புதமான நேரம். ராசியில கேது 7ல் ராகுனா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்ம். உங்களுக்கு வெளிநாடு போகணுங்கிற உறுதியான எண்ணம் உடையவர்கள், ஒளிவடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, கனிவடைத்த மொழியினாய் வா வா வா, கனிவு கொண்ட நெஞ்சினாய் வா வா வான்னு பார்வி பாடுறாரு பாருங்க. அத்தனையும் சிம்மராசிக்காரங்களுக்கு பொருந்தும். சூப்பரான வருஷம் இந்த வருஷம். ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டி மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ராசி சிம்மராசி. நல்ல வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. அதே மாதிரி சனி பகவான் அட்டமதி சனியா வராருங்க. நீங்க நல்லா இருக்கும் நீங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு போறீங்க. ஆனா அட்டமதி சனியில எங்களை பிடிச்சி ஆட்டி படைக்க போகுது. உண்மைதான், அட்டமதி சனி வருது. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு வருகிறது. எப்படி வராரு பாருங்க, சனி பகவான் ராஜயோகத்தை தரப்போறாரு. விபரீத ராஜயோகம். அது என்னங்க விபரீத ராஜயோகம்? 6ஆம் இடத்திற்குரிய சனி பகவான் 8ஆம் இடத்தை அலங்கரிக்க போகிறார். பொதுவாகவே சனி பகவானுக்கு 3, 6, 11 ஸ்தானங்கள் அற்புதமான ஸ்தானங்கள். அதுல 6 கூடிய சனி 8ல் போய் உட்கார்ந்தாருன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும்
ராஜயோகம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை உங்களுக்கு. ஆறுக்குடைய சனி 8ல போய் உட்கார்றாரு. வேலையில பிரச்சனைன்னு உங்களை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. எந்த நேரம் வெளியே தள்ளுறாங்களோ அந்த நேரம் முகூர்த்தம், அடுத்த வேலையை தேடுவீங்க. இப்ப இருக்கிற நிலையை விட உயர்ந்த நிலையை நீங்கள் பெறுவீர்கள். அப்படிப்பட்ட யோகம் காத்திருக்கு. நீங்க தலைமை பொறுப்புக்கு வரப்போறீங்க, குறிச்சு வச்சுக்கிடுங்க. சாதாரண ஆளா இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பலருக்கு தலைமை பொறுப்பு கிடைக்க போகுது. அதே மாதிரி இன்னும் மிக முக்கியமான விஷயம், திருக்கோயிலுக்கு ஒரு நேர்த்திக்கடன் இருக்கக்கூடியவர்கள் அதை இந்த ஆண்டு செலுத்தி விடுங்கள். குறிப்பாக நான் முடி காணிக்கை செலுத்துகிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டவங்க தயவு செய்து சுவாமிக்கு முடி காணிக்கை கொடுத்துருங்க. பல அன்பர்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்க, சார் நான் சிம்மராசிக்காரன் சார், நான் கன்னிராசிக்காரன் சார், நான் திருப்பதிக்கு போகலாமா? போகக்கூடாது என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்களே, இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறாங்க, அந்த கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறாங்களே. இதெல்லாம் உண்மை இல்லை, சற்றும் நம்பாதீர்கள். கோயில்கள் என்பது நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய இடம். தெய்வம் நமக்கு வரம் தருவதற்காக இருக்கிறது. மனிதர்கள பிடித்தவன் பிடிக்காதவன் அப்படின்னு எந்த பாகுபாடும் தெய்வத்துக்கு கிடையாது. எந்த கோயிலுக்கு வேணா யார் வேணா போகலாம். நீங்க கோயில்களுக்கு போகலாம், தெய்வம் நன்மையே செய்யும். உங்களுக்கு ஒரு விபத்து நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உங்க கர்மா அப்படி நடக்குது. தெய்வம் உங்களுக்கு ஒரு விபத்தை தரவில்லை, பிரச்சனையை தரவில்லை. அதனால நான் கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு சார், அதெல்லாம் நம்பாதீங்க. சாஸ்திரத்தில் அப்படி இல்லை. யார் உங்களிடம் அப்படி சொல்கிறார்கள்னு எனக்கு தெரியல. சாஸ்திரத்தில் அப்படி இல்லை. எல்லா கோயிலுக்கும் நீங்கள் சென்று வழிபாடு செய்யலாம். தெய்வம் நன்மையை மட்டும்தான் செய்யும். நேயர்களே, பல பேர் திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்கறதுனாலே இந்த பதில உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். கோயில்களுக்கு தைரியமா போகலாம். இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காரு. சூரியன் எப்படிப்பட்டவர்? உங்க ராசிக்கு அதிபதி. புதன் எப்படிப்பட்டவர்? உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கக்கூடியவர். 2 பேரும் இந்த தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டாங்க. உங்கள் தொழிலின் மூலமாக மிகச்சிறந்த வருமானத்தை நீங்கள் இந்த ஆண்டு பெறப்போறீங்க. அதுல சந்தேகமே இல்லை. தொழில் ரீதியான வருமானம் மிகச்சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஆர்வமும் பலருக்கு இப்ப உண்டு. ஆனா பார்ட்னர்ஷிப்ல ஏமாறக்கூடிய அமைப்பு இருக்கு. நம்பிக்கை துரோகம் நடக்கும் பார்ட்னர்ஷிப்ல. எச்சரிக்கையா இருங்க. ஒரு தொழிலை உங்களோட சேர்ந்து ஆரம்பிச்சுக்கிட்டு பாதியில அச்சு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனை பத்தி ஒன்றும் தெரியாது, அந்த தொழிலை பத்தி எதுவும் தெரியாது. நல்லா நடந்துருவியா தொழில்னு சொல்லி வலது காலை எடுத்து வச்சு தொழிலை துவங்கி கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கும்போது இருக்கிற பார்ட்னரு உங்களை கழட்டி விட்டுட்டு போயிடுறாரு பாருங்க, அப்ப மாட்டிக்கிடுவீங்க. சிம்மராசிக்காரங்க பிசினஸ் விஷயத்துல, பார்ட்னர் விஷயத்துல கூடுதல் கவனமா இருங்க. லைஃப் பார்ட்னர்த்தையும் விட்டு கொடுத்து போங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 7ல சனி சுக்கிரன். அப்பப்போ உங்க மனைவி உங்கள்ட்ட குறை கண்டுபிடிப்பாங்க. நீங்க நிமிர்ந்து உட்காந்துட்டீங்களா, நிமிர்ந்து உட்காந்துட்டீங்களேம்பாங்க. குனிஞ்சு உட்கார்ந்தா ஏயா குனிஞ்சு உட்கார்ந்துருக்கேன்னு கேட்பாங்க. அது கேட்கறது அவங்க இல்ல, விதி அப்படி கேட்க வைக்குது. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரமான்னு கண்ணதாசன் கேட்டாரு. அப்படி விதி உங்களை ஆட்டி படைக்கக்கூடிய நேரம் அதுல. அதனால நீங்க குடும்ப வாழ்க்கையில அனுசரித்து போகணும். இது மிக முக்கியம் சிம்மராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி சிம்மராசியை சேர்ந்தவங்க உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். 6 சனி 8ல உட்கார்ந்து விபரீத ராஜயோகம் சொன்னேன். அதுல அந்த விபரீதம்ங்கிற வார்த்தை ஒண்ணு இருக்கு பாருங்க. ஹெல்த்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். திடீரென்று நோய் தாக்கங்களோ, ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு நோயுடைய தொடர்ச்சியான மிகப்பெரிய தாக்குதல்களோ உங்களுக்கு வரலாம். அதனால சிம்மராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த ஆண்டு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன் சிறப்பாக இருக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து உங்கள் பாடங்களில் கவனம் செலுத்துங்கள். 1க்கு 2 முறை படியுங்கள். அதே நேரத்தில் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூப்பர் வருஷம் இந்த வருஷம். சிம்மராசிக்காரர்கள் தன்னுடைய தாயாருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். 4க்குரிய செவ்வாய் 12ல நீச்சமா உட்கார்ந்துட்டாரு. பெத்த தாயுடைய மனநோம்படி பேசாதீங்க. பெத்த தாயை அரவணைத்து செல்லுங்கள். அவர் உடல் நலத்தில் அக்கறை எடுங்க. இது மிக முக்கியம். அதே மாதிரி சில பேர் ஊரு விட்டு ஊர் போகிறது, இருக்கக்கூடிய வீடை விட்டுட்டு வேற வீடுக்கு போகிறது, பழைய வீட்டை விற்கக்கூடிய மூதாதையர் சொத்தை விற்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உண்டுங்க. சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு பலன்கள் இருக்கு. இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சியில மலைக்கோட்டையிலே இருக்கக்கூடிய இந்த தாயுமான சுவாமிகளை வழிபடுங்கள். தாயுமானவன் தந்தையானவன், அந்த தாயுமானவனை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு சேரும். ஒரு வாழை தாறு வாங்கிட்டு போய் தாயுமானவருக்கு கொடுத்து அவரை வழிபட்டு பாருங்கள். உங்கள் இல்லம் செழிக்கும், வாழ்வு செழிக்கும், உங்களுடைய பிசினஸ் ஜெயிக்கும், வாழ்க்கை நன்றாக இருக்கும். வாழ்க்கை. எனதருமை
கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுடைய ஆதிக்க கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபத்தில் அமர்ந்து இந்த ஆண்டு துவங்குகிறதே ஒரு அற்புதமான விஷயம். லாபத்தில செவ்வாய் பகவான் அமர்ந்து இந்த ஆண்டு துவங்குவது என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல சொத்து வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகுது. புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. இப்போ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பது ஒரு யோகம். இது படிக்கக்கூடிய மாணவர்கள், கன்னிராசி மாணவர்களுக்கு வளர்ச்சியை தரும். ஏன் இப்படி குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, ராசியில கேது பகவான் இருக்க, 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்க. கன்னிராசிக்காரங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜான் ஏறினா முழம் சறுக்கும் சொன்னாங்க பாருங்க, அது கன்னிராசிக்காரங்களுக்கு தானே உண்மை. கஷ்டப்படுற உங்களுக்கு தானே விஷயம் என்னன்னு தெரியும். நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க, நிறைய ப்ராப்ளங்களை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பல பேருக்கு வந்து வேலை ரீதியான பிரச்சனைகள் இருந்தது. இன்னும் ஃபேமிலி லைஃப் இன்னுமே ஒரு நிம்மதி கிடைக்கலங்க. ராசியில கேது 7ல் ராகம் சொல்லும் போது கணவன் மனைவி உறவு ஒரு கேள்விக்குறியாவே இருந்துகிட்டே இருக்கு, கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நேரம் நல்லா இருந்தா மறுநேரம் நல்லா இல்லையேங்க. எங்க வீட்டுக்காரர் என்னால் புரிஞ்சுக்கிடவே முடியலையே, என் மனைவியை என்னால் புரிஞ்சுக்கிடவே முடியலையே என்ற கூக்குரல்கள் கேட்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி சூழ்நிலையில கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் கேட்டீங்கன்னா, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம், வெளிநாட்டு தொடர்புடைய பிசினஸ் பண்ற யோகம், இதெல்லாம் உங்களுக்கு கூடி வருது. இந்த அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. அதுலயும் குறிப்பாக 7ஆம் இடத்துக்கு சனி போய் உட்கார போறாருங்க. மார்ச் மாசம் 29ஆம் தேதி ராத்திரி 11 மணி 1 நிமிஷத்துக்கு இந்த 2025ஆவது ஆண்டுல சனி பகவான் போய் 7ல் உட்கார்றாரு பாருங்க. உங்களில் பலருக்கு வெளி மாநிலம், வெளிநாடு இவற்றில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் வரும். வேலையில நல்ல மாற்றம் வரும், அதுல சந்தேகமே இல்லை. இதுல இன்னொரு விஷயம், உங்களுக்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. வண்டி வாகனங்கள்ல பார்த்து போகணும், மிக முக்கியம். அதே போல உடல் நோய் உடையவர்கள், இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் இந்த ஆண்டு தேவைப்படுது. கன்னிராசி புதன் பகவானுடைய அனுக்கிரகம் எப்படி இருக்குங்க? நல்ல மதிப்பெண்ணை பெற்றுக் கொடுக்கும் மாணவர்களுக்கு நல்லா இருக்கு. வியாபார பெருமக்களுக்கு உள்ளூர் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இன்னும் நம்ம சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொந்த வீடு வாங்குற யோகம், சொந்த நிலம் வாங்குற யோகம், ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குற யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு கூடி வருது. 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 6ல் உட்கார்ந்துருக்காரு. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல காசு பணத்துக்கு தகுந்த வாய்ப்புகள் கூடி வரும். அதெல்லாம் ரொம்ப யோகம். 9ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறார். குரு பார்த்தா கோடி நன்மை. 9ஆம் இடத்துல குரு இருந்தாலே ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குருன்னு இந்த உலகம் உயர்ந்து பாராட்டுகிறது. அப்படிப்பட்ட குரு 9ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார். அப்படிங்கும் போது ஒரு நல்ல நிலை, பினான்சியலா ஒரு நல்ல நிலை இருக்கும். உங்க சொந்த ஜாதகம் சிறப்பாக இருந்து விட்டால் பினான்சியலா நல்ல நிலையில நீங்க இருப்பீங்க. தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு மட்டும்தான் இப்ப பாதிப்பு இருக்கும். அப்போ இந்த 6ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இருக்கும்போது அதே ஒரு பெரிய வெற்றி தான் உங்களுக்கு. நல்ல வேலை கிடைக்கும், கம்ப்யூட்டர் துறையில வேலை கிடைக்கும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைக்கும், ஜவுளித்துறையில வேலை கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனால் இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க, பிபி தொந்தரவு இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். 6ல் சுக்கிரன் உட்கார்ந்து வருஷம் துவங்குதுன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு ஒரே விஷயத்துல உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். வயாமீடியாவா ஒரு முடிவு எடுக்கலாமே நீ வருகிற போது அதிலும் சில குற்றம் கண்டுபிடித்தல் உங்க வேலை இருந்துகிட்டே இருக்கும். இது கன்னிராசிக்காரங்களுக்கு உள்ள அமைப்பு அப்படி இருக்கு. இந்த ஆண்டு அமைப்பு அப்படி இருக்கு. அதுல 9ஆம் இடத்திலிருந்து குரு பார்ப்பது என்பது உங்க வீட்டுல சுபகாரிய செய்திகள் கூடி வரப்போகுது. ரொம்ப நாளா கல்யாண விஷயம் கூடி வரலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கல்யாண செய்தி கூடி வரப்போகுது. இல்லைன்னா கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்துல கல்யாண செய்தி கூடி வரப்போகுது. அந்த யோகம் இருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா நீங்க எடுத்துக்கலாம். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் லாபத்திலே இருப்பது நல்ல ஒரு புகழை கொடுக்கும். தாம்பத்திய ரீதியான பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நல குறைகள் நீங்குவதற்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதுக்கு நல்ல நேரம். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய யோகம்
கம்ப்யூட்டர் படித்த மாணவர்களுக்கு, மெடிக்கல் படித்த மாணவர்கள், குறிப்பாக கைனகாலஜி படித்தவர்கள், நரம்பியல் சம்பந்தப்பட்ட நியூராலஜி படித்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி வரும். கிட்னி சம்பந்தப்பட்ட படிப்புகள் படித்தவர்கள் நல்ல புகழும் பெயரும் பெறுவார்கள். காமர்ஸ் படிப்புல சிஏ பாஸ் பண்ணாம இருக்கக்கூடியவங்க, அது சம்பந்தமான போராட்டம் இருக்கக்கூடியவர்களுக்கு சுயஜாதகத்துடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு நல்ல முறையில நீங்க சிஏ பாஸ் பண்ணி வரக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைகிறது. அப்படி மிகச்சிறப்பான ஆண்டாகத்தான் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. ஏற்றம் இறக்கம் இருக்கும்னு சொல்றீங்களே சார், அது உண்மைதான். அதுல கேது பகவான் 12ஆம் இடத்திற்கு போகிறார், ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார் மே 18ஆம் தேதி. அதற்கு பிறகு செல்வ செழிப்பு பெருக போகுது. அது எப்படிங்க அப்படின்னா 6ல ராகு உட்கார்றாருங்க, மகாலட்சுமி யோகங்க. அங்கம் கரேம் புழக புட்சணமாட்சயந்தி பிருங்காங்கனேவ முகிழாபரணம் தமாலம் அப்படின்னு கனகதாரா சோஸ்திரம் சொல்லுது. ஆதிசங்கரர் பாடி வச்சிருக்காரு. இதை சொல்லித்தான் ஒரு மூதாட்டியுடைய வீட்டிலே தங்க மழை பெய்தது அப்படிங்கிறாங்க. அதனால அப்படிப்பட்ட அந்த கனகதாரா சோஸ்திரத்தை கன்னிராசிக்காரங்க சொல்லுங்க. இந்த ஆண்டு செல்வ வளம் மிக அதிகரிக்கும். இன்னொரு புறம் கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகக்கூடிய கன்னிராசிக்காரங்க பாக்கியவான்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போய்க்கிடுங்க, நல்ல முறையில் இருக்கும். உங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வனபத்ரகாளி. வனபத்ரகாளி வழிபாடு எல்லா வகையான வெற்றிகளையும் உங்களுக்கு கொடுக்கும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக 2025 பிறக்குது. இருக்கிற ஆண்டுகள்ல நல்ல ஆண்டு எதுன்னு ஜோதிடர்கள்ட்ட கேட்டா அவர்கள் முதல் தரம் என்று துளாராசியை தான் சொல்றாங்க. ஏங்க அப்படி அப்படின்னு சொன்னா, ஆண்டு துவக்குகிற போது இருக்கக்கூடிய ராகு, 6ஆம் இடத்து ராகு, அதிர்ஷ்ட லட்சுமியுடைய வருகை உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்குன்னு காட்டு. சரிங்க, அதுதாங்க அப்படி இருக்கு. சரிங்க, 5ஆம் இடத்துல சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்க யோகாதிபதியோடு உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க பாருங்க, நிறைய பண்ணியிருக்கீங்க நீங்க. அதை அனுபவிக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. நல்ல செல்வ வரவு துளாராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஏண்டா வாழ்க்கை, எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? இருக்கிறத கட்டியிருக்கிற கோவணத்தை தவிர எதுவும் எங்கிட்ட மிச்சம் இல்லைங்க. நீங்க புலம்புறீங்க, எனக்கு அது தெரியுது. ஆனா இந்த ஆண்டு உங்களுக்கு மாறுதல் வரப்போது பாருங்க. சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை ஒரு ஜாதகத்துல இருந்துட்டுச்சுன்னா அது நம்ம என்ன சொல்றோம்? செல்வ வரம், செல்வ வளம் சூப்பரா இருக்கும்னு சொல்றோம். ஆண்டு பிறக்கும் போதே சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை அப்படி உங்களுக்கு இருக்கு. எல்லா ராசிக்கும் தானங்க இருக்கு. அப்படின்னா உங்க ராசிக்கு என்ன ஸ்பெஷலு? உங்க யோகாதிபதி சனி. உங்களுக்கு யோகாதிபதி சனி, யோகத்தை தரக்கூடிய வீடு கும்பம். அந்த கும்பத்துல உங்க யோகாதிபதி சனி உங்க ராசி அதிபதி சுக்கிரனோட சேர்ந்து அதகலம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூப்பரான சூழ்நிலையை உருவாக்குறாரு. அப்ப செல்வ வளம் அதிகரிக்க போகுது. அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல பட்டிருக்கீங்க கஷ்டம், 1-2 இல்லை. சப்ஜெக்ட் என்னதான் நல்லா படிச்சாலும் பாஸ் பண்ண முடியல. இனி பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பாருங்க. மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? குரு பெயர்ச்சி, அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி வருது. சனி பெயர்ச்சி சூப்பர், குரு பெயர்ச்சி சூப்பர், ராகு கேது பெயர்ச்சி சூப்பர். 3 கிரக பெயர்ச்சி இந்த ஆண்டு இருக்குங்க. அதாவது உங்களுக்கு மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி, மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே மாசம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. 3மே சூப்பரா இருக்கக்கூடிய ராசி ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னா அது எங்க ராசிங்க அப்படிம்பீங்க. என்னங்க நீங்க வாழ்க்கையில சூப்பரா நிற்கக்கூடிய இந்த பையன் யாருங்க, எங்க கிளாஸ்ல பெஸ்ட் பையன் அப்படி யாருங்க அப்படின்னு கேட்டா நான் தான் அந்த பையன். யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்ல போறீங்க. உண்மைதானே? நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க பெற போற அற்புதமான வருஷமா இருக்க போகுது. பாருங்க, குரு போய் 9ல உட்கார்றாருங்க. இதுவரைக்கும் 8ல இருந்த குரு மே மாசம் 9ஆம் இடத்துக்கு போறாரு. குரு 9ஆம் இடத்துக்கு போனோன்னே செல்வ வளம் பெருகுகிறது. இன்னும் ஏற்கனவே சுக்கிரஞ்சனியுடைய இயற்கையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 9ல குரு போன பிறகு உங்களுடைய பொருளாதார நிலை உயரப்போகிறது. மிக முக்கியமா துளாராசிக்காரங்களுக்கு கல்யாணம் கூடி வரப்போகுது. நிறைய வீடுகள்ல துளாராசி பிள்ளைகளை பெற்றவங்க கல்யாணம் கூடி வரலையேங்க, பார்த்துக்கிட்டே இருக்கோம். பொண்ணு பார்க்குறோம், எந்த பொண்ணு வீட்டிலேருந்து சரியான பதிலே இல்லை. நாங்கள் லெட்டர் போட்டால் கூட பதில் கூட போட மாட்டேங்கிறாங்க.
போன் பேசினா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வி ஆர் இன்ட்ரெஸ்டட்னு போடுறவங்க. அப்படி போட்டு அதுக்கு பதில் கொடுத்தா தானே. பொண்ணு வீட்டுல இருந்து பதிலே வரலையேங்கன்னு பையன் வீட்டுல புலம்பிட்டு இருக்காங்க. அதுவும் 90s கிட்ஸ் இருக்காங்க பாருங்க, கல்யாணம் ஆகாம தவிக்கிறாங்க பாருங்க. அவங்க வீடுகளில் இப்ப கல்யாணம் கூடி வரப்போகுது. அதே மாதிரி துளாராசிக்காரங்க வீட்டுல 9ல குரு போறாரு பாருங்க இப்போ துலாவுக்கு. அப்படி போன பிறகு துளாராசி பிள்ளைகளுக்கு நல்ல முறையில கல்யாணம் கூடி வந்துடும். உங்க மகளுக்கு கல்யாணம் ஆகலையா, அவங்க துளாராசியில் இருக்காங்களா, இந்த ஆண்டு கல்யாணம் கன்ஃபார்ம். குறிச்சு வச்சுக்கிடுங்க. அவ்வளவு சூப்பர் செய்தி இந்த ஆண்டு கொண்டு வந்து கொடுக்கிறது. படிப்புல தடை இருக்கா, படிப்பு தடை விலகுகிறது. திருமணத்துக்கு தேவையான பொருள் வரவு வேணுமா, நல்ல காசு பணம் வந்து சேரும். நீங்க கேள்விப்படக்கூடிய செய்திகள் நல்ல செய்திகளாக இருக்கும். நீங்க ஒரு இளைஞராக இருக்கீங்க, மீசையை முறுக்கி விட்டுக்கிடலாம். இந்த ஆண்டு சூப்பரா நீங்க சாதனை பண்ண போறீங்க. அப்படிப்பட்ட ஆளாக நீங்க இருப்பீங்க. அதனால தொழில் ரீதியா பாருங்க, 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும். புதன் எப்படிப்பட்டவருங்க துளாராசிக்கு, பாக்கியாதிபதி. சூரியன் எப்படிப்பட்டவர், லாபாதிபதி. 2 பேரும் சேர்ந்து 3ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்க. அப்படி கேட்டீங்கன்னா தொழில் முயற்சிகளில் வெற்றி, அற்புதமான லாபம் வரப்போகுது. தொழில எதிர்பார்க்கிற நன்மைகள் தேடி வரப்போகுதுங்க துளாராசிக்காரங்களுக்கு. இன்னொரு புறம் பாருங்க, படிக்கிற மாணவர்கள் ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் படிப்பீங்க. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பசங்க எல்லாருமே 90sல அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தது எல்லாம் காலேஜில் எம்எஸ்சி அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ்னு ஆரம்பிச்சாங்க. பல பேர் அந்த கம்ப்யூட்டர் கோர்ஸை படிச்சு விட்டு இன்னைக்கு ஃபாரின்ல இருக்காங்க. முதல்ல 1 வருஷ கோர்ஸ்னாங்க, அப்புறம் 2 வருஷ கோர்ஸ் கம்ப்யூட்டர் நடத்தினாங்க. அப்படி படிச்சுட்டவங்க பல பேர் இன்னைக்கு ஃபாரின்ல கம்ப்யூட்டர் இன்ஜினியர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்ச அந்த கோர்ஸ் பலரை கொண்டு போய் வெளிநாட்டில் உட்காந்து வச்சுச்சு. அந்த மாதிரி துளாராசிக்காரங்களுக்கு சூரியன் புதனும் சேர்ந்து 3ஆம் இடத்துல உட்கார்ந்து ஆன்லைன் எஜுகேஷன் ஒன்று நீங்க படிக்க போறீங்க. புதியதாக ஒரு படிப்பு படிக்க போறீங்க. அந்த படிப்பு உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. ஏன் ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கோமே, அதுல பாஸ் ஆக முடியுமா? கண்டிப்பா பாஸ் ஆவீங்க. எவ்வளவு அவமானம், எவ்வளவு பிரச்சனை இதை வாழ்க்கையில சந்திச்சிட்டீங்க. அதுக்கு ஒரு மருந்திட வருகிறார் குரு பகவான். நல்ல பெயர், நல்ல புகழ், நல்ல கல்வி, நல்ல பிசினஸ், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குடும்ப உறவு, நல்ல அக்கம் பக்கம், எல்லாம் நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஞானசம்பந்தர் பாடினதை போல அற்புதமான நேரம்ங்க. உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குது. துளாராசிக்கு வியாபாரத்தில் வெற்றி, துளாராசிக்கு கல்வியில் வெற்றி. 2025 அரசு வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு அரசு வேலை கிடைக்க போகுது. நிறைந்த நன்மைகள் உண்டுங்க. கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இதெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். அதுல கவனம் செலுத்திட்டீங்கன்னா இந்த ஆண்டு மிகச்சிறந்த நன்மையை துலாம் ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்க வருகிறது. அன்பர்களே, அவ்வளவு நன்மையும் உங்களுக்கு வந்து சேரணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படி கேட்டீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கி தரும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்குங்க அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். 2025 எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. விருச்சிக ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. சென்ற ஆண்டு உங்களுக்கு பலன்கள் சொல்கிற போது இதயங்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லியிருந்தேன். பல பேர் தேடி வந்து தினமும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய பல பேர் தினமும் என்னிடம் சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தை, சார் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, நீங்க இதயங்கள் ஜாக்கிரதைன்னு சொன்னீங்க, நாங்க சாதாரணமா கேட்டுட்டு போனோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டோம், ஆனா உண்மையிலேயே இதயம் பாதிச்சிருச்சு சார் அப்படின்னு சொன்னவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் பல பேர். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இதயத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பலருக்கு பல்வேறு வகையான உடல் உபாதைகள் அதெல்லாம் சந்திச்சிட்டீங்க. அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக இந்த ஆண்டு பிறக்குது. இந்த ஆண்டு இதுவரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போறாரு. 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் சென்ற பிறகு உங்களுக்கு இது நாள் வரை இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் சந்திச்ச ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகுது. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்குது. தப்பிச்சுக்கிட்டீங்க உங்க பிரச்சனையிலிருந்து. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குரு பகவான் உங்களை பார்க்கிறார். வருஷம் துவங்குகிற போதே குரு பகவானுடைய பார்வை விருச்சிக ராசி மேல அமைது பாருங்க. அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து
உங்களுக்கு விடுதலை கிடைக்குது. உதாரணமா தனஸ்தானத்துல சூரியனும் புதனும் சேர்ந்திருக்காங்க பாருங்க. சூரியன் எப்படிப்பட்டவர்? உங்களுக்கு வேலைக்கு அதிபதி அவர்தான், உங்க தொழிலுக்கு அதிபதி அவர்தான். தொழிலுக்கு அதிபதியும் புதனும் சேர்ந்து பிசினஸ்ல நீங்க பெரிய அளவுக்கு ஜெயிச்சுக்கிட்டு வர போறீங்க. நல்ல வருமானம் கொட்ட போகுது. அதை நான் சொல்லலைங்க, கிரகங்கள் சொல்லுது. அது அப்படி உட்கார்ந்துருக்கு பாருங்க. சூரியனும் புதனும் சேர்ந்து தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு பாருங்க. நல்ல காசு பணத்தை கொடுக்க போகுது. கட்டின மனைவிட்ட மதிப்பு இல்லை, பெத்த பிள்ளைகள்கிட்ட மதிப்பு இல்லை, எல்லாத்தையும் நான் நொம்பளை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சில பேர் கடிதம் எழுதுறீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்றேன், குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுதுங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்களை மதிக்க தலைப்படுவார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான நேரம். குரு பகவானுடைய பார்வை இது நாள் வரைக்கும் கல்யாணம் வேணாம் இருக்கிறது உங்க பிள்ளைங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இப்ப கல்யாண செய்தி கூடி வரும். கல்யாணம், காதமுத்து, விருந்து, விசேஷம்னு அமர்க்களப்படக்கூடிய அற்புதமான வருஷம் 2025. இந்த ஆண்டுல உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து வருஷம் துவங்குது. நல்லா கட்டுக்கிடுங்க. உங்க ராசிக்கு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. உலகத்தில் என்ன வார்த்தை சொல்றாங்க? அவனுக்கு என்னப்பா, அவன் பாக்கியசாலிப்பா, அவன் கொடுத்து வச்சவன்பா, அவன் பாக்கியசாலிப்பான்னு உலகத்தை சொல்றாங்கல்ல. அந்த பாக்கியசாலியாக இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்க இருக்க போறீங்க. செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்துல 10ஆம் இடத்தின் அதிபதியும் 11ஆம் இடத்தின் அதிபதியும் ஒன்று சேர்ந்து ஒரு வேலையை கொடுக்க போறாங்க. நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கும் இந்த ஆண்டு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு. அதே மாதிரி ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல ப்ரமோஷன் கூடி வரும். அந்த அமைப்பும் சூப்பரா இருக்கு. ஆக சிலருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குற இடத்துல உயரதிகாரிகளோட கருத்து மாறுபாடும் சிலருக்கு இருக்கு, மோதல் வரும். அதை கொஞ்சம் சமாளிச்சுக்கணும் நீங்க. அதே மாதிரி வருஷம் துவங்கும் போது 4ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. முதல் 3 மாதம் கொஞ்சம் கவனமா உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. சில நேரங்கள்லங்க தேவையில்லாத பழிபாவம் வந்து சேருங்க. 5ல் ஒருத்தருக்கு சனி இருந்துட்டாலே ஏதோ ஒரு பழிபாவம், ஒரு சாபத்துக்கு ஆளாவாங்கன்னு விதிங்க. உங்களுக்கு இப்ப 5ல் சனி இருக்கு. அந்த சனி குடும்பஸ்தானத்தை அது பார்க்குதுங்க. அதனால உங்கள் பேச்சினால் ஒரு சாபம், உங்க குடும்பத்துக்கு ஒரு சாபம்னு இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள், தோஷங்களை போக்குவதற்கு நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நேரம் இது. அதனால் உங்களுடைய ஜோதிடர்களை அணுகி அதற்குரிய பரிகாரத்தை செய்து கொள்வதற்கும் இந்த ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்க போகுது. பிசினஸ் ரீதியா புதிய பிசினஸ் ஆரம்பிக்கலாம். அந்த பிசினஸுக்குள்ள வாய்ப்புகள் நல்லா கூடி வருது. இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கு. கடல் கடந்து செல்வதற்கு வாய்ப்பு. அதே மாதிரி தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் கூடி வருது. லாபாதிபதி புதன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து பொருளாதார ரீதியாக நல்ல லாபத்தை கொண்டு வந்து கொடுக்க போறாரு. பலரும் உங்களை வாழ்த்துவதும், பலரும் எழுந்து நின்று உங்களுக்கு மரியாதை தருவதும், மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு உங்களை பலரும் போற்றுவதும் ஒரு நல்ல சூழ்நிலையை விருச்சிக ராசிக்காரங்க பார்க்க போறீங்க. சொல்லில் நேர்மை, செயலில் நேர்மை, நடத்தையில் நேர்மைன்னு எல்லா வகையில் நேர்மையாகவே வாழக்கூடிய உங்களுக்கு, இப்படித்தான் வாழணும் கொள்கையோடு வாழக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக 2025 பிறக்குது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வருது. பூர்வீக சொத்துக்கள் தேடி வருது. நிறைந்த நன்மைகள் உண்டு. இந்த ஆண்டுல உங்களுக்கு வெற்றிகள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குன்றக்குடி முருகன். ஏதாவது ஒரு முருகன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வருது நன்மை. குன்றக்குடி முருகனை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும் நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுதுங்க? ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன? உங்களுக்கு யோகாதிபதி யாரு? உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவர் யாரு? உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யாரு? அந்த கிரகங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த வருஷத்தை என்ன வருஷம் சொல்லுவீங்க? நல்ல வருஷம் தானே சொல்லுவீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி சூரியன், தர்மாதிபதி சூரியன், கர்மாதிபதி புதன். யோகங்கள்ல தலை சிறந்த யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த யோகத்திற்கு அதிபதியாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதனும் ஒன்று சேர்ந்து உங்க ராசியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. வருஷம் துவங்கக்கூடிய முதல் நாள் அன்றே சூரியனும் புதனும் ஒன்று சேர்றாங்க.
உங்க ராசியில தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பிறக்குது. பட்டைய கிளப்ப போறீங்க, சூப்பரா இருக்க போறீங்க இந்த வருஷம். அப்படிப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. இந்த ஆண்டுல சோதனைகள் வராதான, என்ன சோதனைகள் வரும்னு இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறேன், அதுவும் இருக்கு. ஆனால் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று ஒரு யோகம் பணி இந்த ஆண்டு உயர்த்த போகுது அப்படிங்கிறது உண்மை. இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய பெயர்ச்சிகள்ல பாருங்க, குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு செல்ல போகிறார். உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் மே மாசம் 14ஆம் தேதி உங்க சப்தமஸ்தானத்துக்கு போறாரு. பல தனுசு ராசிக்காரங்க சந்திக்கும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, சார் வயிறு சம்பந்தமா பிரச்சனை இருக்கு சார், எங்களால் தாங்க முடியல சார், வயிறு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பல பேருக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்க போகுது. மே மாதம் குரு பயிற்சியான பிறகு உங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை அப்படி அமையுது. பலருக்கு ஃபேட்டிக் லிவர் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குங்க, அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்க போகுது. அதே மாதிரி ஃபாரின் போகணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல படிப்பு கைகூடி வரப்போகுது. எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அமெரிக்க தேசத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அதில் சில தடைகள் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தடை விலகக்கூடிய வாய்ப்பு. வெளிநாடுகளுக்கு செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடுக்கு செல்லக்கூடிய யோகம் இது கூடி வருது. பொதுவாக அமெரிக்க தேசத்தை பற்றி சொல்கிற போதும், ஆஸ்திரேலியா கனடாவை பற்றி சொல்கிற போதும், நம்மளுடைய பல இன்டர்வியூவில் நம்ம சொல்லியிருக்கோம், அந்த தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவை பார்த்து திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதே மாதிரி தேசங்களில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இந்த ஆண்டுடைய கிரகப்பெயர்ச்சியை பார்க்கிற போது சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவும் யோகம் இருக்கு. ஆனால் வெளிநாடு செல்வதற்கு முன்பாக 1க்கு 2 முறை யோசிச்சுக்கிடுங்க. வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் அங்கு சொத்து சுகங்கள் வாங்குவதற்கு பதிலாக கூட உங்களுடைய தாய் திருநாடு இந்திய நாட்டில் சொத்து சுகங்கள் வாங்குவது உங்களுக்கு பாதுகாப்பாக அமையும் என்பதையும் ஒரு ஜோதிட தகவலாகவே உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டுல உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சங்கமிச்சு வருஷம் பிறக்குது இல்ல, எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, ஒரு வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, சரியா அந்த வேலை அமைவான சூப்பரா அந்த வேலை அமைக்கும். உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். ஆனா மனசுக்குள்ள சனி உட்காந்துட்டு அப்பப்போ சலனப்படுத்திக்கிட்டே இருப்பாரு, ஒரு குழப்பத்தை கொண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அது உண்மைதான். சில பேர் ஒழுக்கம் தவறுவார்கள் இருக்கு. அது தனுசு ராசிக்காரங்களை பத்தி சொல்றது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. ஏன்னா ஒழுக்கமா வாழணும்னு நினைக்கக்கூடிய ராசி பாருங்க தனுசு ராசி. அந்த 3ல காமத்திரிகோண ஸ்தானத்துல சனியும் சுக்கிரனும் சங்கமிக்கிறது சில நேரங்கள்ல கொஞ்சம் தவறான நடத்தைகளை கொடுத்துரும். அதுல மட்டும் கவனமா இருக்கணும். அதை விடவும் நீங்க பதிவு செய்யக்கூடிய விஷயம், ஒரு வாட்ஸ்அப்ல, ஒரு ஃபேஸ்புக்ல, ஒரு இன்ஸ்டாவில் நீங்க பதிவு செய்யக்கூடிய விஷயம், சமூக வலைத்தளங்களை எச்சரிக்கையாக பயன்படுத்துங்கள். தவறான விஷயங்களை பதிவிட்டாதீங்க, சிக்கலை போயிடும். அதை மட்டும் கவனமா இருங்க. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. ஹெல்த் சம்பந்தமான ப்ராப்ளம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. தனுசு ராசிக்காரங்க இந்த ஆண்டு இதய விஷயத்தில் கவனமா இருக்கணும். ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், நெஞ்சக நோய்கள் சிலரை தாக்கலாம். உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடணும். அதே நேரத்தில் ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வராரு, கேது 9ஆம் இடத்துக்கு போறாரு. இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த கேது உங்களில் பலரை விஆர்எஸ் வாங்க வச்சாரு. பல பேர் வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டீங்க. புதிய வேலையை தேடலாமான்னு பார்த்தா அதுலேயும் கூட உங்களுக்கு ஒரு தடை இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வருவது மிகப்பெரிய ஆறுதல், மிகப்பெரிய வெற்றி. அதாவது ராகு பகவான் 3ஆம் இடத்துல வருவது உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட உயர்வை கொண்டு வந்து கொடுக்க போகுது. நல்ல வேலை, நல்ல பிசினஸ், கல்வியில நல்ல முன்னேற்றம்னு என்னென்ன முயற்சி பண்றீங்களோ அத்தனையிலையும் சூப்பரான நிலைமை உங்களுக்கு வருதுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு 3இல் ராகு அமரப்போவது ஒரு ராஜ யோகத்தை பெற்றுத்தரப்போகிறது. எதிரிகளை வெல்லப் போகிறீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. அப்படி நிறைந்த வெற்றிகள் உங்களுக்கு தேடி வருது. அப்படி எப்பவுமே ஒரு சந்தோஷமா ஒரு கெத்தோட வாழக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உருவாக போகுது. அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை உங்களுக்கு உங்களுடைய வாகனங்கள்ல அடிக்கடி ரிப்பேர் வைக்கலாம். 8ல் செவ்வாய் வேற இருப்பது அது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கிட முடியாது. அதனால வண்டி வாகனங்கள்ல நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துங்க, பார்த்து போங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்டுக்குள்ளதானே உட்கார்ந்துருக்கேன்னா கூட பாத்ரூமை இப்போ ஈரப்பதமா வச்சிருக்காதீங்க. சிலர் வழுக்கி விழுவதற்கு ஒரு ஆபத்துக்கள் உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட கண்டங்கள் இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுனால
அது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அதாவது தண்ணீரில் வழுக்கி பாத்ரூமில் விழறதா இருக்கலாம், நீர்நிலைகளில் குளிக்க போகிற போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயமா இருக்கலாம். அதனால எங்கு இருந்தாலும் சரி, நீங்கள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஆண்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்க அதுல கூடுதல் கவனமா இருங்க. பிசினஸ் முயற்சிகள், ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவானும் சூரிய பகவானும் அரசு வழியில உங்களுக்கு விஐபிக்களுடைய தொடர்பு கொடுப்பாங்க, பிசினஸ்ல பெரிய வளர்ச்சியை கொடுப்பாங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுது. நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கலாம், சில விஷயத்தை நம்புவதற்கு கூட கடினமா இருக்கலாம். நமக்கா நல்ல காலமா அப்படின்னு வந்துட்டு போகலாம். நல்ல காலங்கள் உங்களுக்கு வரப்போகிறது, நன்மையை நீங்க பெற போறீங்க. குறிப்பா தலைமை பொறுப்புக்கு பலர் வரக்கூடிய யோகமும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு வரப்போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க என்ன செய்தாங்க அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு கேட்கிறவங்க, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர். பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரராயச்சா பிரஜதாம் கல்பவர்ஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னு ராகவேந்திரரை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க வழிபடுங்க. 3 நெய் தீபம் ஏற்றி அவரை வழிபடணும். அவருக்கு கற்கண்டு அர்ச்சனை பண்ணணும். அவருக்கு தீபாராதனை நடத்துகிற போது கண்களால பார்க்கணும். அப்படி நீங்கள் செய்து வருகிற போது இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமையும். எனதருமை மகர ராசி என்பர்களே, 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது நமக்கு? இதுதானே உங்க கேள்வி. 2025 ஆதிக்க நாயகன் செவ்வாய் பகவான் 7ல் அமர்ந்து இந்த ஆண்டு உங்களுக்கு துவங்குது. நிறைய பேருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு செல்லணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். அது உங்க வேலை சம்பந்தமா இருக்கலாம், உங்க படிப்பு சம்பந்தமா இருக்கலாம். நிறைய தடைகள் அதுக்கு வந்துகிட்டு இருக்கும் பாருங்க. அந்த தடைகள் இந்த ஆண்டு விலக போகிறது. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வரப்போகுது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் உங்களுக்கு சங்கமிச்சிருக்காங்க. அதற்கு ஜாதகத்தில் 2ஆம் இடம் எதை சொல்லுது? நமக்கு எப்படிங்க காசு பணம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம்னு பேர். அந்த தனஸ்தானத்துல சனியும் சுக்கிரனும் சேரும்போது நல்ல தனவரவு இந்த ஆண்டு வரப்போகுது. அதுவும் கலைகளின் மூலமாக தனவரவு, கம்ப்யூட்டரின் மூலமாக தனவரவு அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சார்பாகவும் உங்களுக்கு தனவரவு வரப்போகுது. குறிப்பாக கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும். நல்ல தனவரவு வந்து சேருங்க, அது சந்தேகம் இல்லை. அதுல இன்னொரு விஷயம், காசு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்க்கிறார் பாருங்க. அப்போ இந்த ஆண்டுடைய மே 14ஆம் தேதி வரைக்கும் அவருடைய பார்வை உங்க மேல இருக்குன்னா நல்ல ஒரு பண வளர்ச்சியை அவர் கொடுக்க போறார். இதுல மிக முக்கியமாக நான் 2 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 2 விஷயங்கள் தயவு செய்து குறித்துக் கொள்ளுங்கள். ஒண்ணு ஹெல்த் ரீதியான ப்ராப்ளம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போறார். பலருக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, லிவர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், ஃபேட்டிக் லிவர் போன்ற பிரச்சனைகள் வரலாம். உணவு விஷயத்துல மிகுந்த கட்டுப்பாடு எனதருமை மகர ராசி அன்பர்களுக்கு தேவைப்படுது. அதுல கவனமா இருங்க. 2வது மிக முக்கியமான விஷயம், தொழில் செய்யக்கூடியவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்க ஒரு விஷயத்தில் கவனமா இருக்கணும். யார்கிட்ட கவனமா இருக்கணும்? நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடவுளே, அந்த எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்று என்று அந்த இறைவன் வேண்டிக்கிடணும். ஏன் தெரியுமா? 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்காரு. நண்பர் ஒருவர் நம்பிக்கை துரோகம் செய்ய போகிறார். மகர ராசிக்காரங்களுக்கு நண்பர் நம்பிக்கை துரோகம் செய்வார், முதுகிலே குத்துவார் சொல்லுவாங்க பாருங்க. அந்த ஆண்டு இந்த ஆண்டு தான். ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நல்ல நண்பர், என் உயிர் நண்பர், உலகத்தில் நான் கட்டின மனைவியை நம்பல, பெத்த தாய் தகப்பனை நம்பல, உறவுகளை நம்பவில்லை, என் பிள்ளைகளை நம்பவில்லை, என் நண்பனை நம்பினேன் என்று யார் சொல்லுகிறீர்களோ அவர்களுக்கு தாங்க இந்த சோதனை அதிகம் இருக்கு. நீங்கள் அதிகமாக நம்பக்கூடிய நபர் உங்கள் முதுகிலே குத்த போகிறார். யார் மீது அதிக நம்பிக்கை வைத்தீர்களோ அவர்கள் உங்கள் முதுகிலே குத்த போகிறார். நண்பர்களால் நம்பிக்கை துரோகம் நடைபெறக்கூடிய ஆண்டு, அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது ரொம்ப பொறுமையா போகணும். ரொம்ப அவசரப்பட்டு பேசுறீங்க, கோபப்பட்டு பேசுறீங்க. நாக்குல சனி உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால பல்வேறு வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு, கோபத்துல வார்த்தையை விட்டுறீங்க. ரொம்ப கவனமா இருங்க. குடும்ப வாழ்க்கையிலே கவனமாக இருங்கள். எந்த கோபத்தையும் வெளிப்படுத்தாதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டீங்கன்னா, உங்க வீட்டுக்காரர் நீங்க சொல்றதெல்லாம் இந்த ஆண்டு கேட்பாரு. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்கு பாருங்க, தலையை ஆட்டி கேட்கும், என்ன சொன்னாலும் தலையாட்டும்.
அப்படி உங்க வீட்டுக்காரர் தலையை ஆட்டி இங்க சொல்றதெல்லாம் கேட்பார். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி இருப்பார். அது உங்களுக்கு வசதி தான். அதே நேரத்தில் குடும்ப வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம், 3ஆம் இடத்துல ராகு இருப்பது மிகப்பெரிய வெற்றி. ராகு பகவான் உங்களுக்கு எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றியை கொண்டு வந்து தரப்போகிறார். அவரே வாக்குஸ்தானத்திற்கு வந்த பிறகு கேது பகவான் அட்டமஸ்தானத்திற்கு வர, அந்த நேரங்களில் தான் உடல் நலத்துல நாம அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் அரசு துறையை சேர்ந்த பலருக்கு வேலை மாற்றம், அதாவது இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு தண்டனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். தவறான நடவடிக்கைகள் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படலாம். பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த நேர்மையாக நீங்கள் இருக்கணும். ஏதாவது சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கு, சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கு அதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு எதிரான கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருங்க. 4க்குரிய செவ்வாய் 7லே நீச்சமாக இருக்கிறார். உங்களுக்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 12லே இருக்கிற போது சிலருக்கு இதயங்கள் தொடர்பான பிரச்சனையும் வருது. அதையும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். தொழில் ரீதியாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய நீங்க பண்ணுவீங்க. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் விஷயத்தில் ஆர்வம் காட்டுவீங்க. மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும். நீங்கள் நினைக்கிற பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய யோகம், உயர்கல்வி யோகம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. கலைஞர்கள் நல்ல வாய்ப்புகள் வரும். ஆனால் உங்க ஹெல்த்ல கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கலைஞர்கள், அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உண்டு. இந்த ஆண்டு நிறைந்த நன்மைகள் வரணும் சார். நாங்கள் என்ன செய்தா நிறைந்த நன்மைகள் எங்களை தேடி வரும் அப்படின்னு சொன்னா, நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கனகதுர்க்கை. கனகதுர்க்கையை வழிபடுங்க. எல்லா வகையான நன்மைகளும் வரும். பலருக்கு கண்கள் சம்பந்தமான பிரச்சனை இந்த ஆண்டு உண்டுன்னு இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டுன்னு இருக்கு. அதனால கண்கள்ல கூடுதல் பாதுகாப்போடு இருந்துக்கோங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பெண்களுக்கு எல்லா வகையான உயர்வுகளும் வரும். கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பழகக்கூடியவர்களிடம் இளம் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ஆண்டு மருத்துவத்துறையிலே படிப்பதற்கு பல மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய யோகம் உண்டு. அதே போல முதுநிலை படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள், மருத்துவ மாணவர்களுக்கு நல்ல கோர்ஸ் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கூடி வருகிறது. வாழ்க்கையில் உயரக்கூடிய யோகம் உண்டு. கம்ப்யூட்டர் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் பெருகும். மிகச்சிறப்பாக இருக்கு இந்த ஆண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு அந்த கனகதுர்க்கை அருள் புரிய போகிறாள். வாழ்த்துக்கள். எனதருமை கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை தரக்கூடிய ஆண்டு. எதனாலங்க மிகச்சிறந்த வெற்றி அப்படின்னு நம்ம சொல்றோம் தெரியுமா உங்களுக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மனிதர் இருக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு விரயச்சனி நடக்கிற போது, 7.5 சனி தொடங்கி விரயச்சனி நடக்கிற போது வாழ்க்கையில் நிறைய விரயங்கள் ஆகிறது, வேலை போகிறது, அவமானப்படுகிறார். அதுவே ஜென்மச்சனியாக வருகிற போது ஹெல்த்ல பாதிப்பு, பல பேர்கிட்ட எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு. உடல்நல பாதிப்புன்னு அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். குடும்பத்துல குழப்பம், கணவன் மனைவி கடையில பிரச்சனை, அதெல்லாம் பலருக்கு இருந்துகிட்டு இருக்கு ஜென்மச்சனியாக இருக்கிற போது. இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? ஜென்ம சனி உங்களை விட்டு விலகுகிறார். நல்லா குறிச்சுக்கிடுங்க. 7.5 சனி விலகுதுன்னு நான் சொல்லலை. உங்களை பிடித்திருந்த ஜென்ம சனி விலகுது. இதனால என்ன நன்மைங்க எங்களுக்கு அப்படின்னா, யாருக்கெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு வேலையே பிரச்சனையாக இருந்ததோ அவர்களுக்கு இப்பொழுது உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்குதுங்க. உங்க வேலையில என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லாம் நீங்க போகுது. பெரிய யோகம். 2வது விஷயம், உங்களுடைய தனஸ்தானத்துக்கு சனி பகவான் போறாருன்னா நல்ல காசு பணத்தை கொடுத்துருவாரு. உங்க குடும்பத்துல நல்ல காசு பணம் சேரப்போகுது. பெரிய யோகமான விஷயம். கும்பராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் தாங்க யோகாதிபதி. அந்த யோகாதிபதி சுக்கிரன் ராசியில உட்கார்ந்துக்கிட்டு வருஷம் துவங்குது. சுக்கிரனும் சனியும் சங்கமம். அப்ப காசு பணம் பெருகும். கடந்த ஆண்டு நீங்க கஷ்டப்பட்ட விஷயம், நொடித்து போன பிசினஸ், குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம், அதெல்லாம் இந்த ஆண்டு விலக போகுது. நல்ல காசு பணம் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த ஆண்டு வருது. அதே மாதிரி வீட்டில் மகளுக்கு திருமணம், மகனுக்கு திருமணம் அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் கூடி வருது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் போறார்.
அவர் உங்களை பார்க்க போறாரு. இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து திருமண செய்திகள் உங்கள் குடும்பத்தை தேடி வரப்போகுது. உங்கள் மகள் வாழ்க்கையில உயர்வு வரப்போகிறது. கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு எல்லா வகையான உயர்வுகளும் வருகிறது. கம்ப்யூட்டர் துறையில் பணிபுரியக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு, மருத்துவத்துறையில் பணிபுரியக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு, ஜவுளித்துறை, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பணியாற்றக்கூடிய தொடர்புடைய கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லா வகையான உயர்வுகளும் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டுங்க இந்த ஆண்டு. இதுல ராசிக்கு ராகு பகவான் வரார், 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார், வரப்போகிறார். இந்த அமைப்பு ஃபாரின் போகக்கூடிய யோகம். இந்த ஆண்டு பல கும்பராசிக்காரங்க வெளிநாடு போயிட்டு வருவீங்க, அடுத்த மாநிலம் போயிட்டு வருவீங்க. சுற்றுலாவில் மகிழ்ச்சி காணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. 6ல் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரே, நீச்சமா இருக்காரே, அப்ப ஹெல்த்தை பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடுங்க. பல பெண்களுக்கு கணவரோடு கருத்து மாறுபாடுகள் வரும். கணவருடைய உடல் நலத்திலும் நீங்க அக்கறை எடுத்துக்கிடணும். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான ஒரு கிரகம் இப்படி 6ஆம் இடத்தில் இருக்கிற போது சில குடும்ப உறவுகளில் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டுங்கிறதுனால குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 7ஆம் இடத்துக்குரிய சூரியன் லாபத்தில் இருக்காரு. அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது. அரசு துறையிலே பல கும்பராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. தனியார் துறையில உயர் பதவி கிடைக்க போகுது. அதே மாதிரி புதன் லாபத்தில் இருக்கிறதுனாலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் யோகம் நல்ல கூடி வருது. படிப்புல நல்ல ஸ்கோர் பண்ண போறீங்க. அந்த யோகம் ரொம்ப நல்லா இருக்கு. ராசியிலே ராகு, 7ல் கேது. சில பேருக்கு இப்போ ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கையான உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இந்த ஆண்டு இருக்குங்க. அதே நேரம் உங்களுக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் பல கும்பராசிக்காரர்களை தாக்கலாம். கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முறையான மெடிக்கல் அட்வைஸ் நீங்க எடுத்துக்கிடணும். கண் மருத்துவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். கைனகாலஜி படித்த மருத்துவர்களும் நல்ல பெயரும் புகழும் பெறுவாங்க. அந்த அமைப்பு இருக்கு. ஆன்காலஜி துறையிலே ஹையர் எஜுகேஷன் படிப்பதற்கு மருத்துவ மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஆர்வம் கூடும். பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல உயர்வை கும்பராசிக்காரங்க நீங்க காண போறீங்க. கும்பராசிக்காரங்க யார் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. நீங்க சிந்திச்சு செயல்படுவீங்க. உங்கள் சிந்தனை உங்களை உயர்த்தும். பலருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அற்புதமான மனிதர்கள் நீங்கள். உங்கள் வாழ்க்கையை மட்டும் ஆலோசிக்க மறந்துடக்கூடாது, யோசிக்க மறந்துடக்கூடாது. யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கற்பகவல்லி, மயிலாப்பூர் கற்பகாம்பாளை வழிபடுங்கள். எல்லா நன்மைகளும் தேடி வரும். எனதருமை மீனராசி என்பர்களே, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் அப்படின்னு முருகப்பெருமானை வழிபட்டு உயர்வு காண போகிறவர்கள் மீனராசிக்காரங்க. இந்த ஆண்டு எந்த வழிபாடு செய்ய மறந்தாலும் முருகனை வழிபட மறந்துடக்கூடாது. இந்த கலியுகத்திலே நமக்கு கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான், அவரை வழிபடுங்க. மீனராசிக்காரங்களுக்கு எதற்காக நான் முருகப்பெருமான் வழிபாட்டோடு துவங்குறேன் அப்படின்னா, உங்களுடைய 5ஆம் இடத்திலே செவ்வாய் கிரகம் அமர்ந்து இந்த வருஷம் துவங்குது. இந்த வருஷம் நல்லா இருக்கணும்னு சொன்னா அந்த முருகப்பெருமானுடைய அருள் கருணை வேண்டும். ஆகவே தினந்தோறும் முருகனை வழிபடுங்கள். கந்தர் சஷ்டி கவசம் படியுங்க. உங்களுடைய ராசியில் இப்போ ராகு பகவான் இருக்கார், 7ல் கேது பகவான் இருக்கார். நிறைய மீனராசிக்காரங்க ஏற்கனவே ஃபாரின் போயிட்டு வந்திருப்பீங்க. இல்லாதவர்களுக்கு இப்பொழுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வந்து சேரும். 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறார். 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி ஆரம்பிச்சு 2.5 வருஷம் ஆச்சு. 7.5 சனி ஆரம்பித்த பிறகு இந்த மீனராசிக்காரங்க படக்கூடிய பாட்டை யாரும் படலை. அப்படிப்பட்ட கஷ்டம். வேலையில் நெருக்கடிங்க. இந்த வேலை எப்போ போயிருமோங்கிற பயம். ஆஃபீஸுக்கு போகும்போதெல்லாம் அழுதுகிட்டே போறவங்க பல மீனராசிக்காரங்க. ஆஃபீஸுக்கு போனோடனே ஒர்க் ப்ரெஷர், ஒரு டார்கெட்டை கொடுக்குறாங்க, இதை அச்சீவ் பண்ணுங்கிறாங்க. நிச்சயமா நம்மளால அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டுன்னு அது தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தானங்க நமக்கு அந்த டார்கெட்டை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு. இன்னும் சிலருக்கு வேலை மாற்றமே ஏற்பட்டிருக்கும். பார்த்துட்டு இருக்கிற வேலையிலேருந்து வேற வேலை மாறி இருப்பீங்க. ஒரு நாட்டில் இருப்பீங்க, அந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இப்போ மாறி இருப்பீங்க. இப்படி வேலை மாற்றங்கள் எல்லாம் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்துருச்சு. 2024 25ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்குள்ள சனி பகவான் வர வருடம் ஆரம்பித்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் உங்க ராசிக்குள்ள வர வந்த பிறகு வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் இது நாள் வரைக்கும் நியாயமா ப்ரமோஷன் கிடைக்காதவங்களுக்கு
இப்போ ப்ரமோஷன் கைகூடி வரும், அதுல சந்தேகம் இல்லை. நிறைய பேர் வேலையை விட்டுட்டும் வேற வேலை தேடுவீங்க. நான் சும்மா கூட இருந்துடுறேங்க, எனக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படிங்கிற முடிவை கூட சிலர் எடுப்பீங்க. ஸோ வேலையில ப்ரமோஷன் இருக்கு, வேறு வேலை மாறுதல் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல செய்தி. 2ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 5ல் உட்கார்ந்துருக்காரு. பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்குது, நல்ல ஒரு வருமானம் வருது. நிறைய பேர் புதுசா தொழில் துவங்குவீங்க, அந்த அமைப்பு இருக்கு. சொந்த ஜாதகத்துல அதுக்கு அனுமதி இருக்கான்னு பார்க்கணும். ஐயா பஞ்சநாதன் சொல்லிட்டாரு நான் சொந்த தொழில் துவங்கினேன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டு இருக்கிறது கோச்சார பலன்கள். நீங்க உங்க சொந்த ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஜனனகால ஜாதகமே இறுதியானதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. சொந்த ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா நீங்க சொந்த தொழில் துவங்கலாம். ஏன்னா நம்ம ராசியில சந்திரன் எப்படி இருக்காரு, புதன் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம சொந்த தொழில் துவங்க முடியும். நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படி சொந்த தொழில் துவங்குவதற்கு உங்களுக்கு ஜாதகத்தில் அனுமதி இருந்துச்சுன்னா இந்த ஆண்டு பெரிய வெற்றிகளை நீங்கள் பெற போறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி அரசு வேலை பலருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான கிரகம் 10ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம். அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. இதனால் வரை வேலை இல்லாத பலருக்கு இந்த ஆண்டு வேலை கிடைக்க போகுது. வெளிநாடுகளில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பல மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ உண்டு. புதன் பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறதுனால படிப்பில் என்ன தடை இருந்தாலும் நீங்கள் ஹயக்ரீவரை வழிபடுவதன் மூலமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற முடியும், தேர்வில் வெற்றி பெற முடியும். அதை புரிஞ்சுக்கிடுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த படிப்பு ரீதியாக ஹயக்ரீவருடைய அனுக்கிரகத்தை பெறுங்கள். படிப்பில் நல்லா முன்னேற முடியும். பிசினஸ்ல உள்நாட்டு வணிகம் உங்களுக்கு நல்லா இருக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருப்பது கண்கள் தொடர்பான பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி மிக கண்ணியமாக வீரராசிக்காரங்கள் நடந்துக்கிடணும். பெண்களினால் அவமானம் ஏற்படலாம் என்று உங்களுக்கு இருப்பதனாலே மிக நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். கலைஞர்கள் தங்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். இப்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. இந்த ஆண்டு ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் வளரப்போகிறது அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கான பலனாக பார்க்கிற போது ஷேர் மார்க்கெட் விஷயத்துல கூடுதல் கவனமாக இருங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிற யோகம் இருக்கிறது, நன்மையான விஷயம். மீனராசிக்காரர்கள் எல்லா வகையான நலன்களையும் பெறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி. மதுரை மீனாட்சியை வழிபடுங்க. குறைந்தபட்சம் அந்த மீனாட்சி அம்மன் கோயிலும் ஒரு நாள் முழுவதுமாக இருந்து மீனாட்சி அம்மனுக்கு அலங்காரங்களை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. குறைந்தபட்சம் 3 அலங்காரங்களாவது உங்கள் கண்களினால் காணுங்கள். அது உங்களுக்கு மீனாட்சி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். எல்லா வகையான நன்மைகளையும் மதுரை மீனாட்சி அருள்வாள். குருபரர் அற்புதமாக மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் எழுதுகிறார். தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நிறைவழுத்த துறையின் தமிழே என்று எழுதுகிறார். அந்த மீனாட்சியை வழிபட எல்லா நன்மைகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு பெருகும். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.